ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சி ஸ்கொயர் டெஸ்ட். இந்த சி ஸ்கொயர் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஒரு 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. சி ஸ்கொயர் டெஸ்ட்டோட டைப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், செகண்ட் ஒன் வந்து த குட்னஸ் ஆஃப் ஃபிட். சரியா? இந்த 2 டைப் இருக்குது. இப்போ இந்த 2 டைப்புக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்னால் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மெட்டில் வரும். ஏபி 1 2 1 2 ஏபிசிடி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்தால் அது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். சி ஸ்கொயரில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதே இது குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் உள்ள டேபிள் மாதிரி வரும். சரியா? இந்த மாதிரி வித்தியாசமான டேபிள் வராது. ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் வந்தாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். இந்த டைப்பில் வந்து இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த டாபிக் பற்றி பார்த்துருவோம். ஓகேவா? டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அதில் ஃபார்மெட் வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதோட ப்ரொசீஜர் பார்த்துருவோம். ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதணும்னா, நல் ஹைபாத்தசிஸ் H0 A and B ஆர் இண்டிபெண்ட். மித்த டெஸ்ட்லலாம் நார்மலாக அப்படியே டேரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியா? இங்கே கொடுத்துருக்க ஏ வேல்யூவையும் இங்கே கொடுத்துருக்க பியையும் நம்ம வந்து இதில் எழுதுவோம், ஏக்கு பிக்கு பதிலாக. ஓகேவா? அது வந்து சம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். அது வந்து H1 A and B ஆர் டிபெண்ட். இதில் என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக இதில் எழுதுவோம். ஓகேவா? அடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாத்துக்கும் சேமானது தான். ஆல்ஃபா = 0.05. அடுத்து வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அண்டர் H0 த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு எழுதிட்டு சி ஸ்கொயர் = சம் ஆஃப் O minus E the whole square divided by E. சரியா? where the observed frequency given by அந்த O வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ABCD இந்த வேல்யூவை எழுதி கண்டுபிடிக்கணும். சம் போடும்போது புரியும். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. ABCDங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சொல்கிறாங்க, ABCDன்னு. சரியா? அது வந்து சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? அண்டர் H0 த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் பை. ஃபஸ்ட்டு இந்த O வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கடுத்து E கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து வந்து எக்ஸலான் சம் ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து சி ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சரியா? அது எப்படின்னு சொல்லி சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஈயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். இ இங்கே கொடுத்துருக்க ஏ, அந்த ஏ வேல்யூ = A + B × A + C டிவைடட் பை n. அடுத்து வந்து இபி, இந்த இபிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து A + B × B + D டிவைடட் பை n. அதுக்கடுத்து இசிக்கு வந்து C + D × A + C டிவைடட் பை n. அதுக்கடுத்து இடிக்கு வந்து C + D × P + D டிவைடட் பை n. இது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டேபிள் மூலமாக சொல்கிறேன். இன்னும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஃபார்முலா. பாருங்கள், இப்போ வந்து டேபிள் எப்படி கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்கன்னா ஏபி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, டேபிள் ஏபி 1 2 1 2ன்னு எழுதிக்கிடுவீங்க. ஏபிசிடி இந்த ஃபார்மெட்டில் அப்படியே இருக்கா? சரியா? அது அப்படியே எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இந்த காலம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், டோட்டலுங்கிற காலம். இதுலேயும் இந்த ஒரு ரோ ஆட் பண்ணியிருக்கேன், டோட்டல். சரியா? ஏசினா இங்கே வந்து A + C வருமா, பிடினா B + D வருமா. அடுத்து வந்து இந்த சைடு பாருங்கள், ஏபினா A + B வரும், இங்கிட்டு வந்து C + D வருமா. மொத்தமாக n = ABCD. சரியா? A + B + C + Dன்னு வந்துடும். சரியா? இதுதான் வந்து இதில் உள்ள ஷார்ட்டான ஃபார்ம். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதுதான் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இங்கே உள்ள டோட்டல், இந்த டோட்டலையும் இதுக்கு நேராக இங்கே உள்ள இந்த டோட்டலையும் இதாக இருக்குது, இந்த 2 டோட்டலையும் இன்ட்டு பண்ணி இந்த என்னால் டிவைட் பண்ணுவோம். அதே இது பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், இங்கே உள்ள டோட்டலையும் இந்த பிக்கு நேராக இங்கே உள்ள டோட்டலையும் இன்ட்டு பண்ணி நம்ம என்னால் டிவைட் பண்ணுவோம். அது மாதிரி சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், சிக்கு நேராக இங்கே உள்ள டோட்டலையும் இங்கே இந்த இதில் உள்ள டோட்டலையும் நம்ம இன்ட்டு பண்ணி என்னால் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், இங்கே உள்ள டோட்டலையும் இதில் உள்ள டோட்டலையும் இன்ட்டு பண்ணி என்னால் டிவைட் பண்ணுவோம். அவ்வளோதான். அதாவது அதுதான் இதோட ஃபார்முலா. சரியா?
நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக டேபிளே சொல்லிட்டேன். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த டேபிள் போட்டிருக்கேன். இது வந்து இதில் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு சம்மில் டோட்டல் இந்த மாதிரி கொடுக்கலைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் இதை போட்டுக்கலாம். நான் சம் போடும்போது உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா ஏ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், இங்கே உள்ளதை இன்ட்டு பண்ணி இதால் டிவைட் பண்ணுவோம். பி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ள இந்த இதுக்கு நேராக உள்ள டோட்டலையும் இன்ட்டு பண்ணி டிவைடட் பை n போடுவோம். சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சிக்கு நேராக உள்ள ஏ ப்ளஸ் சியையும் சிக்கு நேராக உள்ள சி ப்ளஸ் டியையும் இன்ட்டு பண்ணி என்னால் டிவைட் பண்ணுவோம். டி கண்டுபிடிக்கிறதுக்கு பி ப்ளஸ் டியையும் இதுக்கு நேராக உள்ள சி ப்ளஸ் டியையும் இன்ட்டு பண்ணி என்னால் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்னது, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். இதுலேருந்து ஓ வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். இந்த 2 வேல்யூவையும் வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஓ கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம். அதுலேருந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து டேபிள் ஃபார்மெட்டில் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். அதுலேருந்து கால்குலேட்டட் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அதுக்கடுத்து வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். r-1 × c-1. ஆர்னா என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ். சரியா? ரோஸுங்கிறது இந்த சைடு உள்ளது, அதாவது r1 r2 இந்த சைடு உள்ளது தான் வந்து ரோஸ். இங்கிட்டாமல் கொடுத்துருக்கிறதுலாம் காலம், c1 c2 c3 இப்படி கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக காலம், இப்படி கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக ரோ. உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி இதில் எழுதிக்கிடுவீங்க. சரியா? r-1 × c-1. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது, r-1 × c-1. இதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். வேறு ஆர்னா என்னது, நம்பர் ஆஃப் ரோ, சி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். அடுத்து டேபிளேட்டட் சி ஸ்கொயர். சரியா? டேபிளேட்டட் சி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வழக்கம் போல் அதில் உள்ளதான் சி ஸ்கொயர் ஆல்ஃபா டிஎஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரியா? அதுக்கடுத்து சி ஸ்கொயர் 0.05 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் போய் நம்ம பார்ப்போம், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரையும் இங்கே கண்டுபிடிச்சிருக்க கால்குலேட்டட் சி ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணி கன்க்ளூஷன் எழுதுவோம். சின்ஸ் கால்குலேட்டட் சி ஸ்கொயர் டேபிளேட்டட் சி ஸ்கொயர் இப்படி லெஸ் தேனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஜஸ்ட்டு ப்ரொசீஜர். சரியா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சம்மை வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சம்முக்கு டைரெக்டாக போயிடலாம். 2 batches each of 12 animals are taken for test of inclusions. One batch was included and the other batch was not included. The number of dead and the surviving animals are given in the following table. In both cases can the inclusions be recorded as effective against the diseases. சரியா? இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சம்மு கொடுத்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னால் இதை அந்த டேபிள் பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிடலாம், இது சி ஸ்கொயரில் இண்டிபெண்ட் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ். சரியா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இந்த டேபிள் ஃபார்மேட். இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம், இந்த டேபிள் ஃபார்மேட்டை பார்த்தோன்னே. ஓகேவா? இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளூஷன்ஸ் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் த டிசீசஸ், டெத்து, சர்வைவல்டு. இதில் 2 கொடுத்துருக்காங்க, அதாவது காலம் C1 C2. இது வந்து காலம் 1 2 2 காலம் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடட் நாட் இது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2. சரியா? இதுலேயும் 2 தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இதில் 15 85 25 75 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலும் உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. 40 160 100 100 200. சில சம்மில் வந்து இந்த மாதிரி டோட்டல் இந்த பாக்ஸும் இதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலைன்னா நான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நீங்களாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எனக்குள்ள டோட்டல் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே டேரெக்டாக ப்ரொசீஜர் எழுத போயிட வேண்டியதான். சொல்யூஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன, நல் ஹைபாத்தசிஸ் H நாட். இதில் என்ன சொல்லியிருக்கேன், ஏ அண்ட் பி தான் ஏ அண்ட் பி. சரியா? அப்போ என்ன எழுதுவீங்க, இன்க்ளூஷன் அண்ட் எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் த டிசீசஸ் ஆர் இண்டிபெண்ட் எழுதணும். சரியா? அதுக்கடுத்து வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எப்படி எழுதுவீங்க, H1 = அதே இன்க்ளூஷன் அண்ட் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் த டிசீசஸ் ஆர் டிபெண்ட்னு எழுதிடுவீங்க. அடுத்து வந்து என்ன எழுதணும், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா = 0.05. அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் H0 த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கிவன் பை C² = sum of O minus E the whole square divided by E. இப்போ வந்து வேர் த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி O இஸ் கிவன் பை. இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. சரியா?
ஏ அண்ட் பிங்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கதையும் வச்சு இண்டிபெண்ட்டு இதையும் வச்சு டிபெண்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து வேர் த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கிவன் பை ஓ டாட் இது வரைக்கும் ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஏ அண்ட் இதில் என்ன கொடுத்துருந்தாங்க ஓ டாட் இதில் ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஏபிசிடிங்கிறது என்னது, இதுதான் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டி. அப்போ வந்து 15 85 25 75 அதை மட்டும் எழுதணும். 15 85 25 75 அவ்வளோதான். இதை அப்படியே எழுதிக்கிங்களா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, அண்டர் H0 த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இ இஸ் கிவன் பை இ. இதில் இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க ப்ரொசீஜரில், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ, இந்த வேல்யூ இங்கே இதில் ஏவை போடணும், இதில் வந்து பியை போடணும், இதில் வந்து சி, இதில் டி போட்டுட்டு இதுக்கு நேராக உள்ள டோட்டலை நம்ம வந்து அப்படியே எழுத போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக வந்து எழுதிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே E15னா இந்த இருக்கா 15. இப்போ இந்த 15க்கு இந்த டேபிளில் போய் பாருங்கள், இந்த இருக்குது 15 சரியா. இதுக்கு கீழே உள்ள டோட்டல் என்னது 40. அதுக்கடுத்து இதுக்கு நேராக உள்ள டோட்டல் என்னது 100. அப்போ 140 ஓகேவா. இந்த 100 இந்த ஒரு 40 இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இங்கே n வேல்யூ இதுதான் n. அப்போ n-ஆல் டிவைட் பண்ணால் 200-ஆல் டிவைட் பண்ணணும். 100 × 40 டிவைடட் பை 200 ஓகேவா. இப்போ எழுதுவோம் 100 × 40 டிவைடட் பை 200னா 20 வருது. அடுத்து வந்து என்னது 85 இந்த இருக்குது செகண்ட் உள்ளது E85 எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இருக்குது 85. இதுதான் வந்து B. E85 எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு நேராக உள்ள டோட்டல் 160வையும் இதுக்கு நேராக உள்ள டோட்டல் இங்கிட்டு உள்ள டோட்டல் 100, இந்த 100ஐயும் இந்த 160ஐயும் இன்ட்டு பண்ணி 200-ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேவா. 100 × 160 டிவைடட் பை 200னா 80 வருது. அடுத்து வந்து E25. அடுத்து இதுதான் சி E25. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு நேராக உள்ள டோட்டல் 40 100 × 40 டிவைடட் பை 200 சரியா. 100 × 40 டிவைடட் பை 200னா என்ன வரும் 20. அதுக்கடுத்து வந்து E75. அதுக்கடுத்து இந்த பேலன்ஸ் உள்ள E75க்கு என்னது, இதுக்கு நேராக உள்ள டோட்டல் 160 இதுக்கு நேராக உள்ள டோட்டல் வந்து 100. இப்போ 160 × 100 டிவைடட் பை 200 சரியா. 100 × 160 டிவைடட் பை 200 அப்படின்னா 80 வருது. அவ்வளோதான். இப்போ இ வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்முலா படி ஓ வேல்யூ தெரியும் இ வேல்யூ தெரியும். அப்போ சம் ஆஃப் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டேபிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஓ வேல்யூலாம் எழுதிக்கோங்க சரியா. 15 85 25 75 இதான ஓ வேல்யூ இந்த இருக்குது. ஓ வேல்யூ 15 85 25 75 சரியா. அதை எழுதிட்டாச்சு. அதுக்கடுத்து இ வேல்யூ இதிலேருந்து எப்படி கண்டுபிடிச்சோம், 15லேருந்து கண்டுபிடிச்சது இந்த இருக்குது 20 80 20 80. அதை இ வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 15க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 15க்கு 20 85க்கு 80 25க்கு 20 75க்கு 20 அதை ஃபுல்லாக இதில் எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம், ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 15 - 20 த ஹோல் ஸ்கொயர்னா என்னது -5 ஸ்கொயர். அப்போனா 5 × 5னா 25. அதுக்கடுத்து வந்து 85 - 80 த ஹோல் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். அதுவும் 25 தான் வருது. 25 20 இதுவும் 5 தான் வரும். 5 ஸ்கொயர்னா 25. இதுவும் 75 80னா அதுவும் 25 தான் வரும். அப்போ எல்லாமே 25 வந்துருச்சு. அடுத்து வந்து ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்க 25ஐயும் இ வேல்யூ இங்கே கொடுத்துருக்க 20ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 25 டிவைடட் பை 20னா 1.25. இங்கே கிடச்சிருக்க 25 வேல்யூவையும் இங்கே கிடச்சிருக்க 18ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். 25 டிவைடட் பை 18னா 0.31. அதுக்கடுத்து இங்கே கிடச்சிருக்க 25ஐயும் இதில் உள்ள வேல்யூ 20ஐயும் டிவைட் பண்ணால் 1.25. அதுக்கடுத்து இங்கே கிடச்சிருக்க 25ஐயும் இங்கே கிடச்சிருக்க 18ஐயும் டிவைட் பண்ணோம்னா 0.31. சில சம்மில் இப்படி சேமாலாம் வராது ஒரு சில சம்மில். அதுக்காண்டி நான் இங்கே 25ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஆன்சரையும் இதில் உள்ள ஆன்சரை வச்சு டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அப்போ 1 2 3 4 இந்த 4 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3.12 கிடைக்கும். அதான் வந்து சம் ஆஃப் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ சரியா. இது சம் ஆஃப்னா 1 2 3 4 இந்த 4 நம்பரையும்
4 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சம் ஆஃப் 4 - e the whole square divided by e is equal to 3.12 கிடைக்கும். அவ்வளோதான். இதோட வந்து டேபிள் வந்து இதோட முடியுது. ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கால்குலேட்டட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3.12 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? r - 1 c - 1. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரோ காலம். இதில் எத்தனை ரோ இந்த இருக்குது? இதில் உங்களுக்கு எழுதியிருந்தேன் C1 C2. காலம் வந்து 2 காலம், ரோவும் 2 ரோ. அப்போ வந்து 2 2 தான் ரெண்டுமே. அப்போ என்ன எழுதுவீங்க? 2 - 1 இன்ட்டு சிக்கு வந்து 2 - 1. 2 × 1னா 1 1 1. 1 × 1னா 1 தான். சரியா? அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. அதுக்கடுத்து டேபிளேட்டட் சி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சி ஸ்கொயர் ஆல்பா டிஎஃப். டிஎஃப்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? இது வந்து சி ஸ்கொயர். இது வந்து நம்ம வந்து சி ஸ்கொயர் டேபிள்னு கூட போட்டுக்கலாம். சரியா? இது வந்து சி ஸ்கொயர் டேபிள். ஓகேவா? இப்போ வந்து சி ஸ்கொயர் ஆல்பாவோட வேல்யூ என்னது? 0.05. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 ஈக்குவல் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் வச்சு சம் செஞ்சு பார்க்குறீங்கன்னா புக் பேக்கில் பாருங்கள். அது இல்லைன்னா எக்ஸாம்லனா அங்கே சி ஸ்கொயர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சி ஸ்கொயரில் வந்து ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். சரியா? சி ஸ்கொயர் டேபிள்னு ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். அதில் வந்து 5% அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு எதுவுமே தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் சி ஸ்கொயர் டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.05ல் 1க்கு நேராக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 0.05ல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. இது டிஎஃப்னால் இந்த இருக்குது 1. அப்போ இந்த 1 இருக்குது. அதில் 0.05ல் பார்க்க போகிறோம். 3.841 அந்த எழுதியாச்சு. 3.841 அவ்வளோதான். சரியா? ஈஸியாக பார்த்தாச்சு. 1ல் 0.05க்கு நேராக பார்த்தீங்கன்னா 3.841 அவ்வளோதான். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்? இந்த டேபிளேட்டடு சி ஸ்கொயரையும் இந்த கால்குலேட்டட் இதையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதுவீங்க? கன்க்ளூஷன். சின்ஸ் கால்குலேட்டட் சி ஸ்கொயர் லெஸ் தேன் டேபிளேட்டட் சி ஸ்கொயர். லெஸ் தேனாக தான் இருக்கா? கால்குலேட்டடுங்க பாருங்கள். 3.12 3.841. சரியா? இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இது 3.1ன்னு வருது, இது 3.8ன்னு வருது. அப்போ இதுதான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து அக்செப்ட் H0ன்னு எழுதியாச்சு. அதுக்கடுத்து கன்க்ளூஷன். தேர்ஃபோர் ரிலேஷன் அண்ட் எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த டிசீசஸ் அண்ட் ஆர் டிபெண்ட். சரியா? அதே இது வந்து ரிஜெக்ட்னு இருந்தால் நம்ம வந்து இண்டிபெண்ட் எழுதியிருக்கோம், ரிஜெக்ட்னு இருந்தால் டிபெண்ட்னு எழுதுவோம். அவ்வளோதான். சரியா? இதோட கன்க்ளூட் பண்ணி சம்மை முடிச்சிருங்க. சரியா? அடுத்து வந்து எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். இதை வந்து செஞ்சு பாருங்கள். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் எ சாம்பிள் ஆஃப் மேரிட் உமன் எ லெவல் ஆஃப் எஜுகேஷன் மேரேஜ் அக்செப்டன்ஸ் கோட் கேன் வி கன்க்ளூட் ஃப்ரம் த டேட்டா that the higher level of education greater is the degree of adjustment in marriage அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இங்கே டோட்டலும் கொடுத்துட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை டோட்டல் கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே எழுதணும், இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே எழுதணும், இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி எழுதணும், இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணி எழுதணும், இந்த சைடு உள்ள 4 வேல்யூவையும் ஆட் பண்ணி எழுதுவீங்க, இந்த சைடு உள்ள 4 வேல்யூவையும் ஆட் பண்ணி எழுதணும், இந்த சைடு உள்ள 4 வேல்யூவையும் ஆட் பண்ணி எழுதணும். கடைசி வந்து இங்கிட்டிருந்து ஆட் பண்ணாலும் இங்கிட்டிருந்து ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் வந்து n. சரியா? இந்த டோட்டல் வந்து நீங்களாக கண்டுபிடிக்கிற மாதிரி சில சம்மில் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறீங்க, இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறீங்க, இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறீங்க, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி எழுத போகிறீங்க. இங்கிட்டு வந்து இங்கிட்டு உள்ள 4 வேல்யூ, இங்கிட்டு உள்ள 4 வேல்யூ, இங்கிட்டு உள்ள 4 வேல்யூ, இங்கிட்டு இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் இதே தான் வரும். இங்கிட்டு உள்ள எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணாலும் இதே தான் வரும். சரியா? இதுதான் n காமனானது. சரியா? இப்போ என்ன எழுதிடுவீங்க? ஃபஸ்ட் எடுத்தோன்னா சொல்யூஷன் போட்டுட்டு ப்ரொசீஜர் படி வழக்கம் போல் என்ன எழுதுவீங்க? நல் ஹைபோதீசிஸ் எப்படி எழுதுவீங்க? H0ன்னு போட்டு H0 லெவல் ஆஃப் எஜுகேஷன் அண்டு மேரேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் இண்டிபெண்ட் எழுதுவீங்க. அதுக்கடுத்து அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் H1 எப்படி எழுதுவீங்க? லெவல் ஆஃப் எஜுகேஷன் அண்டு மேரேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் டிபெண்ட் எழுதிடுவீங்க. சரியா? அதுக்கடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எழுதுவீங்க. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்க? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அப்போ சி ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு முன்னாடி சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இந்த சி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சி ஸ்கொயர் வந்து வேறு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஓ இஸ் சொல்லிட்டு ஓ வந்து என்னது? இதுதான் வந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச்
IJKL அப்படின்ட்டு ஓ போட்டு இந்த வேல்யூவெல்லாம் வரிசை எழுதுவீங்க. 24, 97, 62, 58, 22, 28, 30, 41, 32, 10, 11, 20 இந்த வேல்யூ ஃபுல்லாமே எழுதுவீங்க ஓக்கு பதில். சரியா? ABCDEFGHIJKL இந்த வேல்யூ ஃபுல்லாமே ஓவில் வந்து எழுதிடுவீங்க. இங்கே ஃபுல்லாக எல்லாமே எழுதிடுவீங்க. சரியா? எழுதுவீங்களா? வேறு த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஓ இஸ் கிவன் பை ஓன்னு போட்டுட்டு அந்த வேல்யூ ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டர் H0 த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இ இஸ் கிவன் பைன்னு போட்டு இ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு வேல்யூவாக எழுதணும். இ ஈக்குவல் டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? இ ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இருக்குது 78 அண்டு 20 இந்த 241 into 78 divided by 435 கண்டுபிடிப்பீங்க. அதுக்கடுத்து பிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 135 241 இந்த இதுக்கு நேராக கீழே உள்ள டோட்டல் இந்த டோட்டலும் இந்த டோட்டலையும் வச்சு கண்டுபிடிப்பீங்க. 241 into 135 divided by 435 கண்டுபிடிப்பீங்க. சிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 62க்கு 103 241 into 103 divided by 435. அதுக்கடுத்து வந்து 58க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 119 into 241 divided by 435. அதுக்கடுத்து ஈக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 78 into 121 divided by 435. அதுக்கடுத்து 28க்கு வந்து 135 121 divided by 435. அதுக்கடுத்து 30க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 103 into 121 divided by 433. அது 35. அதுக்கடுத்து வந்து 41க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 119 into 121 divided by 435. அப்படியே தான் கண்டுபிடிப்பீங்க. 32க்கு வந்து 78 73 divided by 435. 10க்கு 135 into 73 divided by 435. 11க்கு 103 into 73 divided by 435. அப்புறம் 20க்கு வந்து 119 into 73 divided by 435. அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே ஃபுல்லாக அந்த ஆன்சர் ஃபுல்லாக எழுதிடுவீங்க. அப்புறம் வந்து ஓ வேல்யூ ஃபுல்லாக இதில் எழுதுவீங்க, இ வேல்யூ ஃபுல்லாக இதில் எழுதுவீங்க. அப்புறம் ஓ மைனஸ் இ கண்டுபிடிச்சி இந்த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கடுத்து இதுலேருந்து டிவைட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இங்கே வந்திருக்க ஆன்சர் ஃபுல்லாக ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கால்குலேட்டட் சி ஸ்கொயர் கிடச்சிரும். சரியா? அப்போ கால்குலேட்டட் சி ஸ்கொயருக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கணும்? r-1 into c-1. ஆர் எங்கே இருக்குது? ரோ இந்த இருக்குது. இதான் வந்து R1 R2 R3. அப்போ வந்து 3 ரோ இருக்குது. அப்போ 3 அப்போ 3 - 1 இன்ட்டு காலம் எத்தனை இருக்குது? வெறியில் 1 2 3 4 இந்த டோட்டல்லாம் சேர்த்துறாதீங்க. சரியா? இதுதான் C1 C2 C3 C4. அப்போ 4 இருக்குது. அப்போ 4 - 1. சரியா? அவ்வளோதான். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து வந்து டேபிளேட்டட் சி ஸ்கொயர். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? 2 into 4 - 1 3 6 வருமா? அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து டேபிளேட்டட் சி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. சி ஸ்கொயர் 0.05 டிஎஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 6. அப்போ என்ன செய்வீங்க? சி ஸ்கொயர் டேபிளில் போய் 6ல் பார்க்கணும். 0.05ல் 6ல் 0.05ல் பார்க்கணும். இந்த இருக்குது 12.592. சரியா? அப்போ வந்து இதில் என்ன எழுதுவீங்க? 12.592. இப்போ கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் சி ஸ்கொயரையும் டேபிளேட்டட் சி ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணி அக்செப்டாக ரிஜெக்டான்னு எழுதிடுவீங்க. அதோட அப்படியே கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடுவீங்க. அக்செப்டாக இருந்தால் இண்டிபெண்ட்டு, ரிஜெக்டாக இருந்தால் அது வந்து டிபெண்ட்னு சொல்லி அதோட வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சம்மில் வந்து மெயினானது வந்து இந்த ப்ரொசீஜர் மட்டும்தான் தெரியணும். ஏ அண்ட் பி இங்கே கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து எழுதணும். ஏபிக்கு பதிலாக நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை எழுதி அண்டு ஆர் இண்டிபெண்ட் அந்த இதுலேயும் அந்த ஏபிக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க வேர்டை எழுதி டிபெண்ட். சம்மில் வந்து இங்கே டோட்டல் கொடுக்கலைன்னா நீங்களாவே வந்து டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? டோட்டல் கண்டுபிடிக்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே உள்ள வேல்யூ, இங்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கிட்டு உள்ளது, இங்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கிட்டு உள்ளது. அதுக்கடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இதே தான் வரும், இங்கிட்டு உள்ளதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாதிஸ் எழுதுவீங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அதே தான். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஓ வேல்யூ வந்து இதில் கொடுத்துருக்குறதான் ஏ பி இங்கே எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அப்படியே வரிசையாக எழுதிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த இதில் உள்ளதை ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கடுத்து செகண்ட் இதில் உள்ளது ஃபுல்லாக அதுக்கடுத்து தேர்ட் இதில் உள்ள ஃபுல்லாக என்ன கொடுத்துருந்தாலும் அப்படியே வரிசையாக ஓகே எழுதிட்டு அண்டர் H0 த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அதுக்கடுத்து வந்து இ ஆஃப் இதில் உள்ள வேல்யூ ஏ கண்டுபிடிப்பீங்க. ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இங்கே உள்ள இதில் வர்ற டோட்டல் வேல்யூவையும் இது ஏக்கு நேராக வர இங்கிட்டு உள்ள டோட்டல் வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும். ஆட் பண்ணி இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். சரியா? இங்கே உள்ள வேல்யூவையும் இதால் ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இதால் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர். அடுத்து பி எப்படி கண்டுபிடிக்கணும்? பி இதுக்கு நேராக உள்ள டோட்டலையும் இன்ட்டு பண்ணி இதால் டிவைட் பண்ணால் பி கிடச்சிரும். இந்த ஃபார்மெட்டு. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஏக்கு வந்து இதுக்கு நேராக உள்ள டோட்டல் டிவைடட் பை n. பிக்கு வந்து இதுக்கு நேராக உள்ள டோட்டல் டிவைடட் பை n. அதுக்கடுத்து சிக்கு வந்து இதுக்கு நேராக உள்ள டோட்டல் டிவைடட் பை n. அதுக்கடுத்து டிக்கு வந்து இதுக்கு நேராக உள்ள டோட்டல். அவ்வளோதான். ஈஸியாக பண்ணி அதுக்கடுத்து கால்குலேட்டட் c² கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து டேபிளேட்டட் எஸ். அதுக்கடுத்து கன்க்ளூஷன். இதையும் வச்சு கன்க்ளூட் பண்ணி சம்ம முடிச்சிருவீங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் ஈஸியாக வந்து சம் போடுறது. இதில் வந்து ஜஸ்ட் இந்த டேபிளும் போடுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.